அண்ணாமலையின் புதிய சாதனை, புதிய கம்பெனி, புதிய கட்சி. இந்த டாபிக் டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1லேருந்து 10க்குள்ள ஏதோ ஒரு மார்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோக்கு டாபிக்குள்ள போயிடுறேன். விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவங்க செஞ்ச புதிய சாதனை, அதுக்கப்புறம் புதிய கட்சியை பத்தி விவரங்களும், அதுக்கப்புறம் புதிய கம்பெனியை பத்தி விவரங்களும் சொல்லிடுறேன். இந்த புதிய சாதனை வந்து ரொம்ப ஷார்ட் தான். எல்லா அரசியல்வாதிகளும் வந்து இந்த புதிய சாதனை அவர் செஞ்சிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைன்றது சக அரசியல்வாதிகளும் கத்துக்கக்கூடிய விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்த அயன்மேன் 70.3 அப்படின்ற ஒரு காம்படிஷன்ல வந்து சமீபத்தில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாங்க. அந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரி முடிக்கணும். 1.9 கிலோமீட்டர் ஸ்விம்மிங், 1.9 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்விம்மிங் பண்ணணும். கடல்ல, ஓப்பன் கடல்ல வந்து ஸ்விம்மிங் பண்ணணும். அதுக்கப்புறம் 90 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஓட்டணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ன்றது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்லாம் கிடையாது. இல்ல இப்ப நம்ம வந்து சென்னை மேடவாக்கத்துல இருந்து அண்ணா நகர், இல்ல வந்து அம்பத்தூர்ல வந்து அண்ணா நகர், அந்த மாதிரி பிளைனான ரோடு கிடையாது. நல்லா மலைப்பகுதியான ரோடு அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துல 90 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டருக்கு சைக்கிள் ரைடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 21 கிலோமீட்டருக்கு ரன்னிங் பண்ணணும். இந்த 3 பண்ணி ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பண்ணணும்னா ரொம்ப ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இதை பிஜேபியில பெங்களூர் எம்பியா இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யாவும், திரு அண்ணாமலை அவங்களும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துகிட்டு அந்த டைம்ல முடிச்சிருக்காங்க. 1300 அத்லெட் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்து இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. இந்தியால இருந்து கலந்துகிட்ட 2 பேர், இவங்க 2 பேர் வந்து அதோட பிஜேபி கட்சியில இருந்து கலந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை போட்டு இது வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து அண்ணாமலை அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்க இதை புரிஞ்சுக்கிற, அண்ணாமலை அவங்களுக்கும் தேஜஸ்வி சூர்யா அவங்களுக்கும். இப்போ அந்த லிங்க்ல இருந்து வந்துடுறேன். அந்த லிங்க்ல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா அரசியல்வாதிகளும் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபிட்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம். அதுதான். அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்க்ல இருந்து அப்படி வரும். அண்ணாமலை அவங்களுக்கு மோடி அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் அப்படின்றத பார்க்க முடியுது. அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ அண்ணாமலை அவங்க புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு இருக்கு. அது எங்க இருந்து பேசப்படுது அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து. என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவங்க 2025 ஏப்ரல் மாசத்துல வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமையுது. அப்ப அண்ணாமலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா 18% வந்து அவங்க தலைமையில கூட்டணி அமைச்சு வாக்குன்றதை வாங்கிட்டாங்க. 11% இவங்க எடுத்திருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 22% எடுத்திருக்காங்க. ஏற்கனவே இபிஎஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து டிச்னா நிறைய தடவை துரோகங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நான் சீட்டு தரேன், இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்டு கூட ஏத்தி தரேன், இந்த சீட்டு பார்கெனிங்லாம் பாத்தீங்கன்னா பேசுவோம் வந்து அவரோட கரார்த்தனம் அப்படின்றது வெளியே வரும். அது மட்டும் இல்லாம 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரெல்லாம் பிஎம் கேண்டிடேட்டா, நான்லாம் வந்து உழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அங்க இருக்கக்கூடிய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இபிஎஸ் அவங்க இவரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அப்படின்னு என்னோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து இவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல, அவருக்கும் இபிஎஸ் அவங்களுக்கு வந்து பெரிய பனிப்போரே போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் என்ன அடிப்படையில காரணம் அப்படின்றது என்னன்னே தெரியாது. இபிஎஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக, ஓபிஎஸ் அவங்க எதுக்காக செய்ய மாட்டாங்க தெரியும். டிடிவி தினகரனுங்களும் சசிகலா அவங்களும் என்ன கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டோம்னா பதிலே இருக்காது. அதே மாதிரிதான். சோ வந்து அவர் ஏற்க மறந்துட்டாரு. நான் வந்து இபிஎஸ் அவங்கள சிஎம் கேண்டிடேட்டா ஏற்க வந்து நான் இருக்கிறேன். நான் வந்து உழைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும், இல்ல நீங்க மாநில தலைவர் மாத்திக்கோங்க, நான் அவரே தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து அது உண்மையான ஒரு 99.9% வந்து உண்மையான தகவல் தான் அது. அண்ணாமலையை வந்து அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு, அவர் கூட கூட்டணி அவர் தலைமை ஏற்கிறார் அப்படின்னா ஒரு 80 சீட்லாம் பேசணும் அப்படின்னு நிறைய விஷயம், நிறைய நிபந்தனைகள் போட்டோம். அந்த நிபந்தனைக்கு வந்து சரி ஓகே, இப்போ நீங்க வந்து நீங்க விலகுறீங்களா, நீங்களே விலகுறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேசிய செயற்குழு உறுப்பினராக அவர் போட்டிருக்காங்க. இதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். அண்ணாமலையை வந்து ஓரம் கட்டிட்டாங்களா அப்படின்றது 2 விஷயத்துல வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து வீடியோ போற போது சொல்லிடுறேன். சோ அண்ணாமலையை வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற வந்து இந்த பேச்சு எழுப்புறதுக்கு காரணம் என்னவா இருந்ததுன்னா, அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப்ல வந்து ஃபார்ம்லாம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கறதுக்குலாம் வந்து விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால வந்து அந்த டைத்துல வந்து பேச பொருளா ஆச்சு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவரோட செயல்பாடு ரொம்ப மௌனம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எரியிற தீயை வந்து நெருப்பு வச்சு விடுற மாதிரி அண்ணாமலை அவரோட செயலும் வந்து பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த மகாபலிபுரத்தில் நடந்த ஒரு மீட்டிங் பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு, நான் அதுக்கு முன்னாடி டிசென்ட்ரி ஏதோ அதெல்லாம் காரணங்கள் சொல்றாரு, உடல் உபாதைகள்லாம் சொல்றாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவரோட வீட்டுக்கே போயிட்டு பிஎல் சந்தோஷ் தான் வந்து அண்ணாமலை அவங்க பிஜேபியில வரதுக்கு 2019 வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஐஏஎஸ் அங்கே கலக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஐஏஎஸ் வந்து நல்லா பண்றாரப்பா அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஓகே, இவர் போட்டா பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க அம்சூர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டு கூட்டிட்டு வராரு. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஜூனியர் நெட்வொர்க்ல இருந்து எல்லா ஆர்டிகல்ஸும் ஜூனியர் நெட்வொர்க் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான். அவருக்கு என்ன இருந்திருக்கலாம், என்ன இருந்ததை அப்படியே போட்டிருந்திருக்கலாம். ஸோ எப்படியே வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சா என்ன ஆகும், பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிஜேபியோட
கொஞ்சம் ஓட்டு வந்து ஒரு 1-2% வந்து ஜாஸ்தியாக தான் வாங்குவாரு. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையா நிரசனமான உண்மை என்னன்னா ஒரு 3% இருந்த பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா 11% அவரோட தலைமையில வந்து கூட்டணி அமைக்க வச்சு தமிழ்நாட்டுல பிரதமர் மோடி வந்து பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைமையில கூட்டணி அமைச்சு இது வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம் தான். அரசியல் ரீதியா நான் ஒரு நல்லவர் கெட்டவர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் ரீதியா நல்ல விஷயம் தான். அவர் வந்து ஒரு 11% வாக்கு வாங்கி இருந்தாரு. பிஜேபி வந்து நல்லா வளர்த்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் இவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது ஒண்ணுதான். அமித்ஷா அவங்க கொடுக்குற மாநில தேசிய தலைமை கொடுக்கறது அதிகாரம் அப்படின்றது ஒண்ணுதான். ஒரு 10க்கு 10 ரூமும் மாநில தலைவர் தான் அவங்களோட அதிகாரம் அப்படின்றது இவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு 10க்கு 10 ரூம், அதுல ஒரு கம்பு, ஒரு சோஃபா வந்து உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு, இதுதான் வந்து 10க்கு 10 ரூம் அந்த மாநில தலைவருக்கு அப்படின்ற கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரங்கள். இந்த அதிகாரத்தை வந்து இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா இந்த கம்பு வச்சுக்கிட்டு நிக்கிறது, உட்கார்றது, படுக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த கம்பு வச்சு இருக்குடா அமித்ஷா வந்து வர வரைக்கும் நான் சுத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பை சுத்திட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம பார்த்தோம். அண்ணாமலை ஃபைல், இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்னதான் வந்து வெளியே போயிட்டு கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கொள்கை தான் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கும் அப்பதான் அது ஒரு நல்ல ஒரு 10-20 வருஷம் அரசியல் பண்ணாங்கன்னா அதான் வந்து கை கொடுக்கும். தேசிய கொள்கையை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் பிஜேபியில இருந்துட்டு போயிடலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நெகட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்னா பிஜேபியோட எதிர்ப்பையும் அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அவர் கட்சிக்கு ஃபண்டிங் வரணும். அதுக்கப்புறம் அவரோட கட்சிக்கு செகண்ட் லெவல் லீடர்ஸ் வந்து டிஎம்கே லீடர்ஸ் வந்து உருவாக்கணும். டிஎம்கேல கேஎன்ஆர் அவங்க இருக்கிற மாதிரி, செந்தில் பாலாஜி அவங்க இருக்கிற மாதிரி செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பவர் சென்டர்ஸ் திருச்சிக்கு அவங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, கரூருக்கு அவங்க, இந்த ஏரியால அவங்க வந்து மதுரை செல்லூர் ராஜா அவங்க அப்படின்ற மாதிரி பவர் சென்டர்ஸ் இருப்பாங்க. அந்த பவர் சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி அந்த கட்சி அப்படின்றத வளர்க்குற ஒரு கட்டாயத்துல இருப்பாரு. ஒரு 10 வருஷமா அதாகும், ஒரு 3 எலெக்ஷன் அதாகும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு அவர் செய்வாரா அப்படின்றதெல்லாம் உங்க பார்வை கூட்டுறேன். ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணும்னா அசால்ட்டா ஆரம்பிக்கலாம். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதான். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட படிச்சவங்க எல்லாம் இருந்துட்டு தான் செய்யறாங்க. புதிய கட்சி ஆரம்பிச்சு பதிவு பண்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதை நடத்துறதுதான் பெரிய விஷயம். ஸோ இப்ப அண்ணாமலை அவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புதிய கம்பெனிக்கு வந்துருவோம். என்ன அப்படின்னா அவரு படிப்புரிந்த கர்நாடகா மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊர் ஒதுக்குப்புறத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துல தான் வந்து 10 லட்சத்துக்குள்ளதான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. பட் ஆனா அவரோட மச்சான் அப்படி சொல்றது அவரோட மைந்தரோட பாத்தீங்க அப்படின்னா அவர் கூட பழகுறவங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பிளாட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த கரூர் பகுதியிலே பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதோட பல மதிப்பு 80 கோடி 45 கோடி எல்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு ஜூனியர் விகடன்ல வந்து என்ன அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் எல்லாமே வந்து வீட்டுக்கே இப்ப பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மதுரையை சேர்ந்த அமைச்சர்னா அவங்க வந்து மூர்த்தி அவங்கள தான் குறிப்பிடுறாங்க சொல்லி நினைக்கிறேன், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். ஏன்னா அவங்களுக்கும் வந்து கேஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் வந்து நீங்க சமாளிச்சு விடுங்க, நான் பார்த்து பண்ணி தரேன் அப்படின்னு 2 பேரும் இணக்கமா தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜூனியர் விட எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து மதுரை மினிஸ்டர் தான் சொன்னாங்க. இவங்களை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட கணிப்பா இருக்கு. அந்த விஷயம் எப்படி வெளியே வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்தியா டுடே கான்க்ளேவ்ல பாத்தீங்கன்னா பேச வந்து ஐ ஆல்சோ ரீசென்ட்லி பாட் ஃபார்ம்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அக்ஷதானந்தி கோபால் நினைக்கிறேன் அந்த ஆங்கரு அவங்க கேட்கும் வந்து அந்த விஷயங்கள் சொல்ல அதுக்கு அன்னைக்கு நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களா தோண்டி ஓகே இப்படி ஒரு இடத்த வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட அந்த இடத்த எடுத்து இந்த மார்க்கெட் வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். இவரே தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு. ஆனா இந்த கர்நாடகா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேசல. இது வந்து அப்படியே அங்க இருந்து யாரோ வந்து சவுக்கு சங்கர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்லி தலைமை தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க, பேச சொல்லி லீடு கொடுத்தாங்க, நான் வந்து கண்டுபிடிச்சு நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் ஆனா இப்ப என்ன பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம். அவங்க வந்து என்ன பண்ணலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், அன்டில் இட்ஸ் லீகல். அது லீகலா இருக்கிற வரைக்கும், அது உண்மையா அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு அடங்கியது இருக்க வரைக்கும் என்ன தொழில் வேணாலும் யாரும் பண்ணலாம். பட் ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அண்ணாமலை அவங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல போட்டி போட்டு அவங்க தோத்து போயிருந்தாங்க. அரவக்குறிச்சியில வந்து போட்டி போட்டு தோத்து போயிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாங்க. செல்வப்பிரந்தை அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இல்ல வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டாரு அண்ணாமலை. அந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு, நான் பென்ஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐஏஎஸ் பென்ஷன் என்னங்க 1 லட்ச ரூபாய் இருக்குமா? பட் ஆனா இப்ப என்ன ஒரு பேசு பொருளா இருக்குன்னா எங்க இருந்து இந்த பணம் வந்தது அப்படின்னு தான் அந்த கேள்விகள்லாம் கேட்கறாங்க. இப்ப இந்த கேள்விகள்லாம் கேட்கறது வந்து டிஎம்கே சைட்ல தான் கேட்கறாங்க. இப்ப இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, ஓகே இல்லீகலா தான் சம்பாதிச்சிருக்காரு, இல்லீகலா வந்து ஏதோ வந்து இந்த மாதிரி மத்திய அரசுல அந்த இதெல்லாம் வாங்கி தர அந்த மாதிரிலாம் சொல்லி வாங்கியிருக்காரு அப்படின்னா இது வந்து பிளாக் மணியா தான் இருக்கும். அப்போ மாநில உளவுத்துறை வந்து இல்ல மாநில அஞ்சத்துறை வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப டிஎம்கே காரங்க யாராவது குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அந்த மாதிரி சொல்லிடலாம். பட் ஆனா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறவங்கள என்ன கேட்கறாங்க அப்படின்னா
இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? நீங்க தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எல்லாம் வந்து நான் செலவு பண்ணிட்டேன், அரவக்குறிச்சியில வந்து செலவு பண்ணிட்டேன், என்கிட்ட சேவிங்ஸே இல்லைன்னீங்க. 3 பேர் தான் வந்து எனக்கு வீட்டு வாடகை, பசங்க ஸ்கூல் ஃபீஸ்லாம் வந்து இந்த ஒரு 3 நண்பர்கள் தான் வந்து மாசம் மாசம் தராங்க. என் ஒய்ஃப் வந்து ஒரு கம்பெனில அட்வைஸரா இருக்காங்கன்னாங்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொன்னீங்க. ஒரு ஏழையா இருக்க போற இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட காஸ்ட்லியான பென் என்கிட்ட இருக்கு. இந்த பென் ₹10. அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா ஒரு ₹3, ₹5 இந்த மதிப்புள்ளக்கூடிய ரெனால்ட்ஸ் பேனா தான் வந்து வச்சிருந்திருப்பாரு. ஒரு அரசியல்வாதி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நான் வந்து ரொம்ப ஏழைங்க, நான் வந்து ரொம்ப சிம்பிளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுல எல்லாமே விரும்ப தான் செய்வாங்க. ஆனா அப்படி இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரோட வீட்டுல கவர்மெண்ட் ஃபண்ட் யூஸ் பண்ணி நிறைய செலவு பண்ண வந்து வந்த ஒரு எதிர்ப்பு தான் பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு அண்ணாமலை உங்கள்கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்ற கேள்விகள் கேட்கறாங்க. அதையும் வந்து அண்ணாமலை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வாட்சுக்கு வந்து பில்லு காமிச்ச மாதிரி இதையும் காமிச்சாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளவு பெரிய விஷயமும் கிடையாது. அவ்வளவு பெரிய விஷயமும் கிடையாதுன்னா, அன்டில் இட்ஸ் லீகல், இது கவர்மெண்ட் சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் நடந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ அண்ணாமலையோட புதிய சாதனை, அண்ணாமலையோட புதிய கட்சி, அண்ணாமலையோட புதிய கம்பெனி, இந்த 3 விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.